பொதுவாவே என்னோட தம்பி ஸ்டிச் பண்ணி குடுக்குற ட்ரெஸ்ஸ வந்து நான் வீடியோல போட்டிருக்கும்போது, நெறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி, "எங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி தருவாங்களாக்கா? நம்பர் குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பீங்க. நான் நெறைய பேருக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருப்பேன், "இல்லப்பா பண்றதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தம்பி வந்து சென்னையில காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டுருக்கான். டைலரிங் வந்து அவனோட ஒர்க் வந்து கிடையாது. எனக்காக அவன் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டுருக்கான் அவ்வளோதான். இப்ப இந்த மாரி கமெண்ட் நெறைய பார்த்துட்டு, தம்பியாவே நேத்து நைட்டு என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்றேன். அதில ஜாயின் பண்ணி அவங்களுக்கு என்ன மாரி ஸ்டிச் பண்ணுமோ, எனக்கு வந்து ஷேர் பண்ணா நான் வந்து பண்ணி குடுக்குறேங்கிற மாரி சொல்லியிருக்கான். அதனால அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்ல. அது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. அப்படி இல்ல அப்படின்னாலும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் வந்து லிங்க் குடுக்குறேன். அந்த குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாரி வந்து மேக்ஸியோ இல்ல குர்தாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும், இல்ல ப்ளவுஸ் பண்ணணும் அந்த மாரி எது உங்களுக்கு வேணுமோ அந்த மாரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க தாராளமா. இன்னைக்கு காலையில எழுந்ததுலேருந்தே எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு தான். ஏன்னா, நான் நெறைய வேலை இருக்கு. இன்னும் நான் முறுக்கு சுடல, அதிரசம் பண்ணணும். இன்னும் நெறைய வேலைலாம் இருக்கு அப்படிங்கிறனால, சரி காலையிலேயே ஒரு வழியா சாதத்த வடிச்சுட்டு ஒரு குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா, வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்துட்டுருந்தேன். அப்புறம் திடீர்னு சரி மட்டன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து ஒரு வழியா குழம்பு வச்சுட்டு, சாதமும் வடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட வேலையெல்லாம் நான் பார்க்க போறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மழையிலயும் இவங்க ஏதோ கொஞ்சம் வெடியெல்லாம் வெடிச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இந்த வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஷேர் பண்றேன்ப்பா. இந்த பயோ ரெமி செப்டி டேங்க் கிளீனர் அப்படின்ற இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, என்னோட நைனா தான் எனக்கு லிங்க் ஷேர் பண்ணி இத வாங்கி போட சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்டி டேங்க் வந்து அப்பப்ப சீக்கிரம் நொம்பிடுது, இல்ல பேட் ஸ்மெல் வருது, லீக்கேஜ் இருக்கு. அந்த மாரி பிரச்சனைக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர அந்த டாய்லெட் பேஷண்ட் இருக்குல்ல, அதுல வந்து கொட்டிட்டு தண்ணி ஊத்தி விட்டீங்க அப்படின்னா, உள்ள இருக்க பேட் பாக்டீரியாவ வந்து அது சுத்தமா வந்து கொன்னுடுமாம். இதனால நம்மளுக்கு வந்து பேட் ஸ்மெல் வரது, சீக்கிரம் நொம்பி போகுறது, லீக்கேஜ் பிரச்சனை, அடப்பு இருக்கிறது இது எல்லாமே சரி பண்ணுமா. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம வீட்ட எப்படி சுத்தமா வச்சிருக்கோமோ, அது மாரி நம்மள சுத்தி இருக்க விஷயத்தையும் கண்டிப்பா நம்ம வந்து சுத்தமா பார்த்துக்கிறதும், மெயின்டெயின் பண்றதும் ஒரு பெரிய கடமை அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க.